இடைவேளைக்கு முன்பு ஜோதிமணி சொன்னது போன்று 40 தொகுதியிலும் வெற்றி பெற்றாலும் கூட ஒரு தனி பெரும்பான்மை பெறுவதற்கு குறிப்பாக இடதுசாரி கட்சிகளோட ஆதரவு இல்லை இதர மாநில கட்சிகளோட ஆதரவு அதிமுகவுக்கு அவசியமாகப்படுகிறது. அப்போ அது குறித்த ஒரு ஆரோக்கியமான முயற்சியில் அதிமுக இறங்கி இருக்கிறதா, இல்லை இங்கே தொண்டர்கள் மத்தியில் எழக்கூடிய அந்த உணர்வின் அடிப்படையில் பிரதமர் வேட்பாளராக முதலமைச்சரை அறிவிப்பது அப்படிங்கிற நிலைப்பாட்டை இந்த கட்சி எடுத்திருக்கா? இல்லை, நேற்றைய பொதுக்குழு செயற்குழு தீர்மானங்களை அதனை ஒட்டி பொதுக்குழுவில் பேசப்பட்ட கருத்துக்களை வைத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை எப்படி சந்திக்க வேண்டும், எந்த வகையான இலக்கு நோக்கி நாங்கள் பயணப்படுகிறோம் என்பதை மட்டும் அதில் முடிவெடுத்து அறிவித்திருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கி 40 இடத்தில் வெற்றி பெற வேண்டும். தமிழகத்தின் உரிமைகள் தொடர்ந்து மத்திய அரசால் புறக்கணிக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு, இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தில் இருக்கின்ற சில சுயநல சக்திகளின் ஆதிக்கத்தில் மத்திய அரசாங்கம் இருந்த காரணத்தால் அவர்களுடைய வற்புறுத்தலின் காரணமாக மத்திய அரசாங்கம் தமிழகத்திற்கு துரோகம் செய்திருக்கிறது என்பதுதான் முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எடுத்து வைத்து வருகின்ற குற்றச்சாட்டு. ஆக மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தமிழகத்தினுடைய அடிப்படை உரிமைகள் மற்ற மாநிலங்களுக்கு இணையாக இருக்க வேண்டிய தமிழகம் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மாநிலமாக தொடர்ந்து எல்லா பிரச்சனைகளிலும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்து மக்களுடைய தேவைகள் இன்றைக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தை சார்ந்தவர்கள் இந்தியாவின் அங்கம் இல்லை என்ற எண்ணம் மக்களிடத்திலே வருகின்ற அளவுக்கு இன்றைக்கு வேற்றுமை உருவாக்கப்படுகிறது. நம்முடைய மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க செல்லுகின்ற பொழுது அவர்கள் இலங்கை கடற்படையால் பாதிக்கப்படுகின்ற பொழுது, சிறை வைக்கப்படுகின்ற பொழுது, கொலை செய்யப்படுகின்ற பொழுது, அவருடைய மீன்பிடி படகுகளும் வலைகளும் பறிக்கப்படுகின்ற பொழுது மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கமும் மாநில மக்களும் வற்புறுத்துகின்ற பொழுது கூட கேலா காதினராய் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறார்கள். அதை போலத்தான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தந்ததற்கு பிறகும் பல்வேறு காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் முல்லை பெரியார் பிரச்சனையாக இருந்தாலும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் மற்ற மாநிலங்களுடைய நலனை கருதி தமிழ்நாட்டினுடைய நலனை பற்றி கவலைப்படாமல் மத்திய அரசாங்கம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நேற்றைய தினம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்திய நதிநீர் பங்கீட்டு சட்டத்தில் குறிப்பிடப்பட்ட அந்த கடமையை மத்திய அரசாங்கம் செய்யலை. அதை கெசட் நோட்டிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியது அவங்களுடைய டியூட்டி, கடமை. அதை கூட செய்யாமல் அதற்கு கூட உச்சநீதிமன்றத்தின் போய் அனுமதி வாங்கி அதற்கு பிறகு மத்திய அரசாங்கம் அதை மத்திய அரசிதழில் வெளியிடுகின்ற ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டுக்கு வந்தது. அதற்கு பிறகு கூட அதை மேலாண்மை வாரியம் போன்ற ஒழுங்குமுறை ஆணையம் போன்றவைகளை நடைமுறைப்படுத்த வேண்டிய அந்த சட்டத்தின்படி நடைமுறைப்படுத்துவதை கூட இன்றைக்கும் மத்திய அரசாங்கம் செய்யவில்லை. அதை கூட உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டு இருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு பிரச்சனையிலும் இதை போல எல்லா பிரச்சனைகளும் தொடர்ந்து தமிழ்நாடு பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய உணர்வுகளை புறக்கணிக்கின்ற மத்திய அரசாங்கத்திற்கு, ஆக அந்த மத்திய அரசாங்கத்தில் இடம்பெற்றிருக்கின்ற கட்சிகளுக்கு மாற்றாக எதிர்ப்பாக இன்றைக்கு நிலை எடுக்க வேண்டிய காரணத்தை மற்றவர்களை நம்புவதை விட தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு போராடுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று முயற்சிக்கிறது. அதனுடைய முயற்சி தான் 40 இடங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பது. இந்த 40 இடங்களை முடிச்சிடறேன். அந்த வெற்றி பெற வேண்டும் என்பதை மட்டும் இலக்காக வைத்து நாங்கள் பயணப்படுகிறோம். அதற்கு பிறகு இந்த மாநில தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதனுடைய அடிப்படையில் எங்களுக்கு ஒத்த கருத்துள்ள கட்சிகளோடு இணைந்து மத்தியில் ஆட்சி அமைப்பதற்குரிய முயற்சிகளை முன்னெடுப்போம். அதில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை பிரதமராக்குவதற்கு அதற்கான முயற்சி அதற்கு பிறகுதான். இப்போ எங்களுக்கு 40 இடத்துல வெற்றி பெறணும் அந்த இடத்துல இருந்து நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இலக்கு 40 தொகுதிகளில் வெற்றி பெறுவது, பின்னர் முடிவு செய்யலாம் ஆட்சி அதிகாரங்களை பற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தருணத்தில் இப்ப நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சூழல், காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வேலை செய்யுதுன்னு சொல்லப்பட்ட கருத்து, இதெல்லாம் அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது போஸ்ட்போல் அலையன்ஸுக்கான வாய்ப்புகள் இருக்கா? காங்கிரஸ் கட்சி இதை எப்படி பார்க்குது? ஒரு விஷயம் அவங்க சொன்னது, இப்படி அதாவது ஏதாவது ஒரு இடத்தில் தமிழக முதலமைச்சரோ அல்லது சகோதரர் போன்ற பேச்சாளர்களோ தமிழக அரசை மத்திய அரசு இந்த திட்டத்தில் வஞ்சித்திருக்கிறது என்று உறுதியாக அவர்களால் ப்ரூவ் செய்ய முடிந்தால் காங்கிரஸ் கட்சி அதை நிச்சயமா எதிர்கொள்ளும். நாங்க தெளிவா நீங்க இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகளை இவங்க தொடர்ந்து வைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப காங்கிரஸ் கட்சி மாநில வாரியாக எவ்வளவு ஒதுக்கீடு இருந்திருக்குதுன்னு சொல்லி தெளிவா போட்டிருக்கு. அதனால இந்த மாதிரி
ஒரு 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 செயலிழந்து போன அரசாங்கம். இன்னைக்கு ஏன் நிலைமை இப்படி இருக்கு அப்படின்னா 8 மணி நேரம் பவர் கட் இருந்தா நீங்க பாருங்க, கரூர்ல தொழில் கிடையாது, கோயம்புத்தூர்ல தொழில் கிடையாது, ஈரோடுல தொழில் கிடையாது, வெள்ளூர்ல தொழில் கிடையாது, எந்த தொழிலுமே செய்ய முடியாத ஒரு சூழலில் மக்கள் முடங்கி கிடக்கிறார்கள். அப்படியாவது வந்து நீங்க ரேஷன் கடையிலயோ இல்ல வேற எங்கேயாவது போய் எளிமையாக எதையாவது பெற்றுவிட முடிகிறதா? என்ன ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஊழல். நீங்க வந்து ஒரு பஞ்சாயத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு 100 நாள் வேலை தர்றாங்க. 100 நாள் வேலை தான் இன்னைக்கு இந்த மாதிரி தொழில்கள் முடங்கி போய் இருக்கிற இடத்துல ஒரே விஷயம். நீங்க அது ஆந்திரால கேரளாவில் விவசாயத்திற்கு விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து விவசாயத்துக்கு விரிவுபடுத்த 91ல இருந்து இவங்களோ இல்ல திமுகவோ எந்த விதமான முயற்சியும் செய்யல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 100 நாள் வேலை செய்யறவங்களுக்கு 134 ரூபாய் அரசாங்கம், 148 ரூபாய் அரசாங்கம், மத்திய அரசாங்கம் சம்பளம் கொடுக்க சொல்லுது. இவங்க 60 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. சோ இந்த மாதிரி மத்திய அரசாங்கத்திலிருந்து பணத்தை வாங்கி வைத்துக் கொண்டு ஏழை மக்களை, விவசாயிகளை வஞ்சிப்பதை இவங்க வழக்கமா வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு செயல்பட முடியாத அரசாங்கம் வந்து இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கலாம். நேற்று முதல் நாள் பிரதம மந்திரி அவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு மிகவும் கடுமையான வார்த்தைகள் கொண்ட ஒரு கடிதத்தை மீனவர்கள் பிரச்சனை சார்பா எழுதியிருக்காங்க. நீங்க ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு ஈடுபட சொல்லிதான் மீனவர்கள் ஒவ்வொரு முறையும் போய் பிரதமரை சந்திக்கிறாங்க. இப்ப மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், இலங்கை அரசாங்கம், இலங்கை மீனவர்கள், இலங்கையில் இருக்கிற தமிழ் மீனவர்கள், தமிழக மீனவர்கள், இப்படிதான் நம்ம பேச முடியும். 3 அரசாங்கங்களும் சேர்ந்து மீனவர்களை பேச வைக்க வேண்டும். அப்பதான் வந்து இந்த பிரச்சனை தீர்க்க முடியும். தொடர்ந்து வந்து 16 கடிதங்களை பிரதம மந்திரி அவர்கள் எழுதியிருக்கார். கடைசியா முந்தானேத்து எழுதின கடிதம் கடுமையான வார்த்தைகளை கொண்டது. பொதுவாக பிரதம மந்திரி அவர்கள் அப்படிப்பட்ட கடிதங்களை எழுதுவதில்லை. தொடர்ந்து இந்த மாதிரி மீனவர்கள் பிரச்சனை, இலங்கை தமிழர் பிரச்சனை, இதெல்லாம் தீர்வே ஏற்படாம லைவ்லயே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி 100 நாள் வேலை காசு கொடுக்காது, பவர் கட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், தொழில் முடங்கி லட்சக்கணக்கான மக்கள் வேலையிலிருந்து குழந்தைகள் படிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு, மருத்துவம் பார்க்க முடியாத ஒரு சூழல். இதை மறைப்பதற்காக தான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப காங்கிரஸ் கட்சி அவரிடம் வாங்கிக்கலாம். உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய இயலாமைகளை மறைப்பதற்கு இது போன்ற உணர்வுபூர்வமான விஷயங்களை முன்னெடுக்கிறீங்க என்ற குற்றச்சாட்டு இன்றைய தலைப்புக்கு தேவையில்லாத விஷயங்களை பேச வேணாம்னு நான் நினைச்சேன். ஆனா தொடர்ந்து தவறான தனக்கு தெரிந்ததெல்லாம் பேசணுன்ற முடிவோடு அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்குறேன், மின்சாரம் என்பது யாருடைய பொறுப்பில் இருக்குது? மின்சாரம் என்பது கங்கரன் லிஸ்ட்டில் இருக்குது. மத்திய அரசாங்கத்துக்கு, மாநில அரசாங்கத்தை விட மின்சாரத்தை விநியோகிக்கின்ற பணி தான் மாநில அரசாங்கம் மேற்கொள்ளுது. மின்சாரத்தை உற்பத்தி செய்வதும் மின்சாரத்தை இந்தியா முழுக்க கொண்டு வருவதும். இன்னும் கேட்டால் இந்தியாவினுடைய முதல் மின்சாரத்துறை அமைச்சர் அண்ணல் அம்பேத்கர். அவர் அதை கொண்டு வர சொல்லியே இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும், இந்த நாட்டில் இருக்க ஒவ்வொரு குக்கிராமத்துக்கும் அது போய் சேரணும்னு திட்டமிட்டார். அதனால தான் அந்த பொறுப்பை அவர் எடுத்துக்கிட்டு சரியாக செஞ்சார். இன்றைக்கி மின்சார சட்டம் 2003 மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தது. அதற்கு பிறகு தான் தனியாரை வந்து மின்சார உற்பத்தியில் ஈடுபடுத்தினாங்க. ஆக தொடர்ந்து இன்றைக்கி பேசல சொன்னாங்க, நேஷ்னல் கிரிட்டோட சதன் கிரிட்டை ஏன் இணைக்கலை? யார் இணைக்கணும்? இப்போ ஆந்திராவில் போய் வழித்தடம் அமைக்கிறது வந்து இன்னைக்கு கர்னூலுக்கும் ரைச்சூருக்கும் இடையில வந்து மின்தடம் அமைக்கிற வரை தமிழ்நாடு அரசாங்கம் செய்யுமா? இன்னைக்கு மத்திய மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இன்னைக்கு குஜராத்தில் வாங்கின 500 மெகாவாட் இங்கே கொண்டு வரதுக்கு வழித்தட பாதையை அமைத்து தரல. அதுக்கு யார் பொறுப்பு? நாங்கள் 500 ஒரு யூனிட் வந்து 5 ரூபாய் 30 காசு கொடுத்து வாங்குறோம். அதை கொண்டு வர சொல்ல 100 மெகாவாட் தான் வருது. 500 மெகாவாட் வாங்கினா 400 மெகாவாட் கொண்டு வரதுக்கு வழித்தட பாதை இல்லை, அது வெளியே போகுது. ஆக டெல்லியில் இருக்கிற மின்சாரத்தை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர சொல்லி கேட்க சொல்ல வந்து மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுது? தரல. அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் வழக்கு போட்டதுக்கு உச்சநீதிமன்றத்தில் கேள்விக்கு மத்திய அரசாங்கம் சொன்ன பதில் என்ன? நாங்கள் தர தயாராக இருந்தாலும் அது கொண்டு போகிறதுக்கு வழித்தட பாதை இல்லை. ஆக வழித்தடை பாதையை மத்திய அரசாங்கம் அமைக்காம இங்க வந்து மாநில அரசாங்கம், இந்தியா சுதந்திரம் பெற்ற 66 வருஷமா அதை செய்யாம இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அதுக்கான முயற்சி எடுத்ததுக்கு பிறகுதான், புரட்சி தலைவி அம்மா அவருடைய போராட்டத்துக்கு பிறகுதான் 2014க்குள்ள அமைக்கிறோன்ற அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. ஆக இதுவரைக்கும் செய்யாதது யாரு? ஆக இன்னைக்கு இந்த மின்சாரத்தை இன்னைக்கு நிலக்கரி ஒதுக்கீடாக இருந்தாலும், நாப்தா ஒதுக்கீடாக இருந்தாலும், மின்சாரத்திற்கு அனுமதியை தருவதாக இருந்தாலும், இன்னும் சொன்னால் குந்தா மின் திட்டம், அந்த மின்சாரத்தை கொண்டு வரத்துக்கு மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான வன பாதையில் கொண்டு வரதுக்கு கூட அனுமதி தரலாம். நேற்றைக்கு கூட பொதுக்குழுவில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கூட உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்து அதுக்கு பிறகு அனுமதி வாங்குறோம். வடசென்னை அனல் மின் நிலையத்துக்கு திமுக ஆட்சியில் ஆரம்பிச்சதா சொன்னாங்க. அதுக்கான அனுமதியை கூட ஜெயந்தி நடராஜன் இருக்கின்ற அந்த மத்திய சுற்றுச்சூழல் துறை அனுமதி தராமல் இன்னைக்கு போராடி பிரதமருக்கு கடிதம் எழுதி நீதிமன்றத்துக்கு போகிற நிலை வந்த பிறகு 6 ஆண்டுக்கு பிறகு இன்னைக்கு அனுமதி தராங்க. ஒவ்வொரு முயற்சியும் இன்னைக்கு ஜூலை மாதத்துல நவம்பர் மாதம் வரைக்கும் தமிழ்நாட்டில் மின்வெட்டு நீக்கப்பட்டது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் 25ஆம் தேதி பேசுகிறாங்க. 27ஆம் தேதியிலேருந்து மத்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான மின் நிறுவனங்கள்லாம் உற்பத்தியை நிறுத்திட்டாங்க. 2500 மெகாவாட் குறைஞ்சது. ஆக இப்படி எல்லா பிரச்சனையிலும் மத்திய அரசாங்கம்
தொடர்ந்து திட்டமிட்டு தமிழ்நாட்டுக்கு இந்த எதிரான வாரம் ஒரு ஒரு போக்கை நீண்ட நெடிய விவாதம். அதுக்கான நேரம் கரெக்ட் பண்ண விரும்புறேன். கன்கரண்ட் லிஸ்ட்ல சாதாரண எளிய மக்களுக்கு கூட புரியும், மின்சாரம் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட். அதே மாதிரி இவர் சொன்ன மாதிரி எல்லாமே முடிந்து போனவரை கடந்த கடைசி ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கடைசி நேரத்துல அவங்க தான் கடைசியா ஒப்புதல் கூறாங்க. மத்திய அரசாங்கம் பல ஆண்டு காலமா போராடி நடக்கல. எல்லாமே தமிழகம் ஒரு இருள் சூழ்ந்த நிலைக்கு வந்தவர் ஆற்காடு வீராசாமி அவர்கள் அதை ஒப்புதல் கொடுத்தார். தமிழக அரசு ஒப்புதல் தரணும். ஜோதிமணி, இது ஒரு நீண்ட விவாதம். அதனால வந்து இது ஒரு பொய். இதுக்கான நேரம் நமக்கு இல்ல. நான் முடிச்சறேன். நிகழ்ச்சி முடிக்க வேண்டிய நிலைமையில தலைமையை பத்தி பேசுறாங்க. இந்தியாவுல மத்தியில தலைமை இருக்கா, பிரதமருக்கு அதிகாரம் இருக்கா, இல்ல யாருக்கு அது வேண்டாம். அந்த சப்ஜெக்ட் வேற ஒரு சப்ஜெக்ட்ல சோனியா காந்தி இருக்கா, நம்ம அவங்க துணை நிகழ்ச்சி ராகுல் காந்தி கிழிச்சு போடுவன்றாரு, நான்சென்ஸ்ன்றாரு. இல்ல நிகழ்ச்சி முடிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். மதிக்காத ஒரு மத்திய அரசாங்கம் இல்ல இறுதி என்னுடைய கருத்து கேட்டுங்க. அவங்க தலைமை ராவணிகுமார் இறுதி என்னுடைய கருத்து கேட்டுங்க. தேர்தல் கூட்டணி இல்ல தேர்தல் கூட்டணிகள் எப்படி வேணாலும் அமையலாம். செயலிழந்த அரசு மாநிலத்தில் இருக்குன்னு சொல்றத எந்த வகையிலும் பொருத்தமில்லாதது மட்டுமில்ல, ஒரு அவதூறான ஒரு அயோக்கியத்தனமான வாதம் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஜோதிமணி அதுக்குள்ள போக வேண்டாம். இல்ல ஜோதிமணி அதுக்குள்ள அது தனி விவாதம். யார் அதுக்குள்ள போக வேண்டாம். அப்ப பிரதமர் நான்சென்ஸ், இல்ல மத்திய அமைச்சரவை நான்சென்ஸ், தேர்தல் கூட்டணிகள் இல்ல தேர்தல் நான்சென்ஸ். கூட்டணிகள் எப்படி வேணாலும் அமையலாம். ஆனால் அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் ஜோரம் வந்துருச்சுன்றது உங்க 2 பேரோட பேச்சிலிருந்தே தெரியுது. நம்ம வேறொரு தருணத்துல வேறு பல விஷயங்களை பத்தி பேசுவோம். மீண்டும் ஒரு புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.